ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீராமாறன் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தியுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கண்மணி ஒரு பொண்ணை ஏற்பாடு செய்திருப்பாங்க. அதாவது கார்த்தியுடைய ரூமுக்குள்ள நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி விஜிக்கு பதிலாக ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை இன்னைக்கு கண்மணி கடையில் மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கண்மணி கிட்ட சொல்லுது, நீங்களும் விஜயும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி தான் அந்த ரூமை விட்டு நான் வெளியில் வந்தேன். நான் ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கு விஜய் எனக்கு பணம் கொடுத்தாங்க. நான் நினச்சது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை இங்கே வீரா கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அப்போ விஜய் சொன்னதுனால தான் நீ ரூமை விட்டு வெளியில் வந்தியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை வீரா கேட்டுட்டு விஜயோட கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு வராங்க. விஜய், விடுங்கக்கா, எதுக்காக இப்போ என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க, எனக்கு வலிக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லி கையை உதறி விட, அப்போது வீரா விஜய்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக கார்த்தியோட ரூமுக்கு போன அப்படின்ட்டும், கண்மணி ஏற்பாடு பண்ண பொண்ணை நீ வெளியில் அனுப்பிட்டு, அதுவும் பணம் கொடுத்து வெளியில் அனுப்பிட்டு நீ அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்துருக்க அப்படின்னாக்க இது உன்னோட பிளான் தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இப்போவே போலீஸ்க்கு போனால் நீ லைஃப் லாங் ஜெயிலில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரா விஜய்கிட்ட பேச, விஜய் அச்சுச்சோ உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற செம்ம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மாறன் விஜயோடைய ஃபோனை எடுத்துட்டாரு. அதுதான் இந்த ப்ரோமோ. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.